துயர நிகழ்வுக்குள்ள ஒரு 2 வயது குழந்தை இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். நீங்க குறிப்பிட்ட நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு கேள்வியை முன்வைக்கக்கூடியதா இருக்கு. பேசலாம். அதுக்கு முன்பாக கரூரில் விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீது தாவைக்கவினர் தாக்குதல் நடத்தினர். அதன் விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இப்போ இந்த பரப்புரையின் போது வந்த ஆம்புலன்ஸை தாவைக்கவினர் தாக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது குறித்த தகவல் என்ன? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் போது அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் மக்கள் மயங்கி விழுகிறாங்க. மயங்கி விழுகும் போதுதான் அவர்கிட்ட தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போதுதான் ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்கன்னு அவரே மைக்கில் சொல்லுவாரு. சொல்லும் போது அவங்க கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட 2 ஆம்புலன்ஸ் பக்கத்துல வரும். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு 5 நிமிஷத்துல மறுபடியும் 108 அரசு ஆம்புலன்ஸ், அப்புறம் இன்னொரு தனியார் ஆம்புலன்ஸ் வரும். அது வரும்போதுதான் அவங்க மயக்கம் அடைஞ்சவங்க எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் ஒரு அடுத்த 10 நிமிஷத்துல விஜய் தன்னுடைய உரையை முடிச்சுட்டு கிளம்புறாரு. கிளம்புனதுக்கு அப்புறம் அதிகமான ஆம்புலன்ஸ் அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வர ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் 30-40 ஆம்புலன்ஸ், தனியார் ஆம்புலன்ஸ், அரசு ஆம்புலன்ஸ் எல்லாம் மயங்கி விழுந்தவங்களை எல்லாரையும் வெற்றி, பேசலாம். இணைப்பில் இருங்கள். துணை முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கிறார், அதனை பார்க்கலாம். கரூர்ல நடந்த மாலை கரூர்ல நடந்த முதலமைச்சர் செய்தியை கேள்விப்பட்ட உடனே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட பக்கத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள் உடனடியாக பகுதிக்கு மாவட்டத்துக்கு வர வச்சு என்னென்ன மருத்துவ உதவிகள் தேவையோ அதையெல்லாம் உடனடியாக செய்ய சொன்னாங்க. முதலமைச்சர் அவர்களே மிகுந்த சோகத்தில் இருந்ததால் அவரால் தாங்க முடியல என்றிருந்தார். அதன் பிறகு அவரே நேற்று நள்ளிரவு 1 மணிக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய ஆறுதலை சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு கருத்துக்களை புள்ளி விவரங்களை மட்டும் சொல்லியிருக்கிறாரு. இறந்த 39 பேரில் பெண்கள் 17 பேர், ஆண்கள் 13 பேர், குழந்தைங்க 9 பேர் இறந்துருக்கிறாங்க குற்றச்செயலில். இதில் ஆண் குழந்தைங்க 4 பேர், பெண் குழந்தைங்க 5 பேர். இந்த 39 பேரில் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த 32 பேர், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த 2 பேர், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த 2 பேர், திண்டுக்கல் மாவட்டம் 2 பேர், சேலத்தில் மாவட்டத்தை சேர்ந்த 1 பேர் இறந்துருக்கிறாங்க. 39 பேரில் 30 பேருடைய உடல் அந்த பிரேத பரிசோதனையெல்லாம் முடிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அவங்களுடைய உறவினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனியாக அந்த ஆம்புலன்ஸ் வச்சு, இந்த அமரர் ஊர்தியை வச்சு அவங்களுடைய இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய உறவினர்கள்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 9 பேருடைய உடல் பரிசோதனை, அந்த பிரேத பரிசோதனை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் அது முடிஞ்சிடும். இங்கே இருக்கக்கூடிய 4 பேருடைய உடலுக்கு நம்முடைய அமைச்சர்கள், அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள், அண்ணன் மாசு அவர்கள், திரு அண்ணன் மகேஷ் பிரியாமணி அவர்கள், அண்ணன் சிவசங்கர் அவர்கள், 7 அமைச்சர்கள் எங்களுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம். அவங்களுடைய உறவினர்களை தைரியப்படுத்தியிருக்கிறோம். இந்த அரசு எப்பொழுதுமே அவங்களுக்கு துணை நிற்கும். நம்ம எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் ஒரு தவிர்க்க முடியாத அவங்களுக்கு எந்த விதமான அவங்களுடைய இழப்புக்கு அளவிலே கிடையாது. அவ்வளோ பெரிய இழப்பு இது. அரசு சார்பாக என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுருக்கிறோம். ஐசியூக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பேஷண்ட்ஸையும் பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு
அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன், தைரியம் சொல்லியிருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேசியிருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன பிரச்சனை, என்னென்ன டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், இன்னும் எத்தனை நாளில் குணமடைவாங்க அப்படின்னு அவங்களோட நான் கேட்டு அந்த செய்திகளை அறிஞ்சிருக்கேன். அதை முதலமைச்சர்கிட்ட அப்டேட் செய்ய போகிறேன். மருத்துவர்கள் ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கி அவங்களால செய்ய முடிஞ்ச அத்தனை பணிகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய 200 மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுருக்கிறாங்க. அதை தவிர சேலத்திலிருந்து 30 மருத்துவர்கள், நாமக்கல்லிருந்து 9 மருத்துவர்கள், மதுரையிலிருந்து 49 மருத்துவர்கள் பிளஸ் செவிலியர்கள், திண்டுக்கல்லிருந்து 22 பேர், புதுக்கோட்டையிலிருந்து 3 மருத்துவர்கள், கோவையிலிருந்து 7 மருத்துவர்கள், திருச்சியிலிருந்து 25 மருத்துவர்கள், இப்படி மற்ற மாவட்டங்களிலிருந்து மொத்தம் 145 மருத்துவர்கள், கரூர்லேருந்து 200 மருத்துவர்கள்னு 345 மருத்துவர்கள் இங்கே இந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், இந்த கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சேர்ந்து திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தொடர்ந்து ஒருங்கிணைப்பு பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் இங்கே விபத்தில் மரணமடைந்தவர்களுக்கு, விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உற்ற துணையாக, அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம அத்தனை பேரும் நிற்கிறோம். இன்றைக்கி பொதுமக்களையும் கரூர் மாவட்ட மக்கள் அவங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள், அவங்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. எனவே அவங்களுக்கு அத்தனை வகையிலும் இன்னும் இந்த இழப்பு இன்னும் அதிகமாகக்கூடாதுன்னு மருத்துவர்கள் அறிவுரை சொல்லியிருக்கிறோம். அவங்களால முடிந்த அளவுக்கு அந்த முயற்சிகள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேலே இழப்பு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நம்புகிறோம். இனிமேலும் இது மாதிரி விபத்துகள் நடக்கக்கூடாது. அதற்கு இந்த அரசு முழு நடவடிக்கை எடுக்கும். முதலமைச்சருக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. எனக்கு கிடைத்த தகவல்படி அவங்க மதியம் 1 மணிலேருந்து 1:30 மணி அளவில் இந்த கரூருக்கு வர இருக்கின்றாங்க. மருத்துவமனைக்கு வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் அவங்களோட கருத்துக்களை பதிவு செய்வாங்க. அது மாதிரி அந்த விபத்து நடந்த இடத்துக்கும் அவங்க இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். எனவே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன் அந்த ரிப்போர்ட்டுக்கு தகுந்தபடி முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை விரைவாக எடுப்பாங்க. பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் தயவு செய்து மனிதாபிமானத்தோட இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். உயிரிழந்தவங்க, காயம்பட்டவர்களுக்கெல்லாம் நம்ம அத்தனை பேர் இந்த நேரத்தில் துணையாக ஆறுதலாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்களையெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவு காரணமாக தான் இது நடந்திருக்குன்னு சொல்லி எதிர்க்கட்சித் தலைவர் சொல்லியிருக்காரு. அது எதிர்க்கட்சித் தலைவர் அவர் வைக்கக்கூடிய விமர்சனம். முதலமைச்சர் அவர்கள் நேற்று வந்து பார்த்துருக்கிறாங்க. எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களே அதே இடத்துல 2 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. டிஜிபி அவர்கள் நேற்று தெளிவாக எவ்வளோ கூட்டம் வந்தது, எவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லப்பட்டது, எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ தாமதமாக ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தெளிவாக விளக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் அரசியல் பேச விரும்பலை. யாரையும் அவர் சொன்ன தப்பு, இவர் பண்ண தப்புன்னு சொல்ல விரும்பலை. அதற்காக தான் அந்த கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற நீதியரசர் அவங்க வராங்க. அவங்க வந்து தீர விசாரிச்சு விட்டு அவங்க கமிஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதன்படி அப்போ மக்களுக்கு உண்மை தெரியும். அதன்படி சட்டப்படியான நடவடிக்கை நெரிசல் அதிகமாயிருச்சு. பெரம்பலூர்ல பண்ண மாதிரி இங்கேயும் வர விடாம அந்த கூட்டத்தை தடுத்திருக்காங்க சார். பிரிகாஷன் பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்காங்க. நான் திருப்பி சொல்றேங்க, இது எல்லா தலைவர்களுக்கும், எல்லா இயக்க தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை. மக்களை சந்திக்கிறது, அவங்களுடைய கழகத்தினர், அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க சந்திச்சு பேசுறது அவங்களுடைய உரிமை. அது ஜனநாயக கடமை. அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய காவல்துறை ஒரு தடவை பார்க்கும்போது அந்த கூட்டம் அதிகமாக இருக்குது, அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறோம். சில விஷயங்களை பண்ணாதீங்க, இந்த மரத்து மேலே ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறாக இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்கிறோம். இதற்கு மேலே கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் அந்த இயக்கத்துடைய தலைவருடைய, அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. இது ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டாக டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இனிமேல் நடக்காம பார்த்துப்போம். அடுத்தடுத்த கூட்டங்கள் அரசு இதெல்லாம் நீங்க அவர்கிட்ட கேட்கணும். கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும். அவரும் வராரு, உங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் போறாரு. தயவுசெய்து அவரையும் 2-3 கேள்வி கேளுங்க. அரசியல் கட்சி தலைவராக என்ன சொல்றீங்க?
என்னங்க மூன்றாவது முறை விதி மீறி இருக்காரு. காவல்துறை சொன்னதை கேட்டது நான் என்ன சொல்றேன் உங்க அனுபவத்துல இதுல நான் எனக்கு ஒன்றும் பெரிய அனுபவம்லாம் கிடையாதுங்க. நானும் மூன்றாவது சட்டப்படி இல்லைங்க, அதுதான் அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொன்னாங்களோ முதலமைச்சர் இந்த முடிவெடுப்பார். எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நன்றிங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இந்த விபத்தில் இறந்தவங்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனைவரும் உறுதுணையா இருப்போம் காரணம் சொல்றீங்களா? அதான் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு மருத்துவ குழுவையும் சந்தித்து சிகிச்சை பெற்று வருபவர்களின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்ததாக தெரிவித்திருக்கிறார். இதுவரை 39 பேரில் 30 பேரின் உடல் என்பது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் எஞ்சியிருக்கக்கூடிய 9 உடல்களை பரிசோதனை செய்யக்கூடிய அந்த பணிகள் என்பது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் துணை முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஒருநபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அருணா ஜெகதீசன் ஓய்வு பெற்ற நீதியரசர் இன்று பிற்பகல் 1 மணிக்கு அந்த பகுதிக்கு சென்று கள ஆய்வு நடத்தி அவர் அளிக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நம்ம பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதனிடம் பேசலாம். சுவாமிநாதன், இப்போ துணை முதலமைச்சர் பேசியதை கேட்டிருக்கக்கூடும். அரசு இந்த விவகாரத்தில் என்னென்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறத தன்னுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு இழப்பு, யாராலும் இதற்கு ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த விவகாரத்தில் தொடர்ந்து பாதுகாப்பு குறைபாடுகள், காவல்துறையினுடைய அந்த அனுமதி அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் பேசு பொருளா இருக்கு. நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? இல்ல, நிச்சயமாக அது தாவேக்காவுக்கு ஒரு பொறுப்பு இருப்பதை போல இதுல காவல்துறைக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. நான் அதுதான் குறிப்பிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு தாவேக்காவினர் ஒரு தகவல் கொடுத்தாலும் கூட தாவேக்காவினர் அனுபவம் இல்லாதவங்க. இதற்கு முன்பு ஒரு 4 கூட்டங்கள் நடத்தியிருந்தாலும் 2 மாநாடுகளை நடத்தியிருந்தாலும் அது அரசியல் மயப்பட்ட ஒரு கூட்டம் இல்லை. ஆனா காவல்துறை அப்படி இல்லைல்ல.